இஸ்லாமிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிதான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 14வது நோன்பு. அல்லாஹு தாலாவுக்காக நோன்பு நோற்று அவனுக்காகவே திறக்கின்ற இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் இன்றும் காத்திரமான தலைப்பிங்கள் உரையாட இருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் சந்திக்க வைத்த எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். பொருளாதாரம் மட்டும் வாழ்வாதாரம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். அறிவில் தூய்மை, ஆன்மாவில் சிறந்த பண்பு, அமைதி, அதேபோல் உடலில் ஆரோக்கியம், இவை அனைத்தும் அழகிய வாழ்க்கை முறையாகும். அகத்திலும் புறத்திலும் இவற்றையெல்லாம் சிறப்பாக வைத்து கொண்டிருக்கின்ற அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் என்றும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடையச் செய்து அமல்கள் செய்து பல நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் பயன்மிக்கதாக கழிக்க வேண்டும். இவ்வாறு பயன்மிக்க ரமலானாக நாங்கள் கழிக்கின்ற பட்சத்தில்தான் ஈருலகிலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக ஒவ்வொரு நாளும் காத்திரமான தலைப்புங்கள், நாட்டின் மிக முக்கியமான உலமாக்களை அழைத்து வந்து நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினமும் மிக முக்கியமான தலைப்புங்கள் கலந்துரையாடுவதற்கு ஒரு முக்கியமான உலமாவை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் மக்தப் பிரிவின் பயிற்சியாளர் மௌலவி அஷேக் அஸ்வர் அலி ஃபாரூக் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அவர்களே. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நாங்கள் பேசப் போகின்ற தலைப்பு சர்வ சாதாரணமாக எல்லோரும் கடந்து போகிற ஒரு தலைப்புத்தான், பாவம். மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டிருக்கின்றான். அவனை அறிந்தும் பாவம் செய்கின்றான், அறியாமலும் பாவம் செய்கின்றான். ஆனால் அந்த பாவங்கள் எப்படி நடைபெறுகிறது? இதனுடைய தாத்பரியங்கள் என்ன? சர்வ சாதாரணமாக நாங்கள் செய்கின்ற பாவத்தினுடைய விளைவுகள் பின்னர் எவ்வாறெல்லாம் உருவெடுக்கும், அதனுடைய விபரீதங்கள் என்ன என்பது பற்றியெல்லாம் அறிந்தும் அறியாமல் நாங்கள் அந்த பாவங்களை கடந்து செய்து போகின்றோம். எனவே இவற்றை மிக தெளிவாக பேசுவதற்கு, இது பற்றி தெளிவான விளக்கங்களை தருவதற்காகத்தான் ஷேக் அவர்களோடு நாங்கள் பேசப் போகின்றோம். ஷேக் அவர்களே, மிக முக்கியமான தலைப்பு, குறிப்பாக ரமலான் மாதம் பண்பாட்டு ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, உடலிய ரீதியாக, உளவியல் ரீதியாக இவ்வாறு பல பயிற்சிகளை தருகின்ற மாதம். அதே போல் பாவங்களை மன்னிக்கின்ற அல்லாஹு தாலா இந்த ரமலான் மாதத்திலே தௌபா செய்ய சொல்கிறான். பாவங்கள் செய்தால் அதனை நீங்கள் அல்லாஹு தாலிடம் கேட்டு மன்னிப்பை பெறுமாறு சொல்கின்றான். மனிதன் பல தவறுகளுக்கு மத்தியிலும் படைக்கப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு முறையும் பிரார்த்திப்பான், பின்னர் பாவத்தில் ஈடுபடுகின்றான். எனவே மனிதன் தவறு ஏன் செய்கின்றான்? இது பற்றி சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலி ஜுந்தில்லாஹ் இந்த ஹிஸ்பில்லாஹ் அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் பாத அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா ஸதகல்லாஹுல் மௌலானல் அலியுல் அலீம். ஒரு முக்கியமான தலைப்பு பிரதர் அஷ்கர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். பாவம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தி தரும் பொழுது ஒரு ஹதீஸிலே அதை பற்றி உண்டான விரிவான விளக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். ஒரு கேள்வியாக கேட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அல் இஸ்மு மா ஹாக ஃபி சதரிக் வ கரிஹ்த ஐயத்தலி அலைஹின் நாஸ். பாவம் என்பது மா ஹாக ஃபி சதரிக், உள்ளத்திலே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஊசலாட்டம். ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ கரிஹ்த ஐயத்தலி அலைஹின் நாஸ், மனிதர்கள் இதை கண்டுகொள்ளக்கூடாது என்று உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஒரு வெறுப்புணர்வு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வரை விளக்கணத்தை எங்களுக்கு சொல்லி தந்தார். ஆகவே பாவத்தை விட்டு மனிதன் தூரமாக வேண்டும், நன்மையின் பக்கம் மனிதன் நெருங்க வேண்டும். மனிதன் ஏன் பாவம் செய்கிறான் என்ற விடயத்திலே அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
ஷுமுல் மஸியா என்ற ஒரு அழகான கிதாப் எழுதியிருக்கிறார்கள். அந்த கிதாபிலே இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், உலகத்திலே மனிதன் செய்யக்கூடிய பாவத்துடைய காரணங்களை 3ஆக விவரித்திருக்கிறார்கள். அதிலே முதலாவது இமாம் குறிப்பிடும் பொழுது, மனிதனுடைய உள்ளம் இறைவனுடைய தொடர்பை விட்டு தூரமாகும் பொழுது மனிதன் பாவம் செய்கிறான். இரண்டாவதாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மனிதனுடைய கோபத்துக்கு மனிதன் கட்டுப்படுவானாக இருந்தால், வழிபடுவானாக இருந்தால் மனிதன் பாவம் செய்கிறான். மூன்றாவதாக குறிப்பிடுகிறார்கள், மனிதன் அவனுடைய ஆசைக்கும் இச்சைக்கும் அடிபணிவானாக இருந்தால் இவன் பாவம் செய்கிறான். இந்த 3 காரணத்தையும் இமாம் அவர்கள் குறிப்பிட்டு இவைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்களையும் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக உலகத்திலே மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பது பொதுவாக எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். இருந்தாலும் மனிதன் தவறை கண்டு விளங்கி அதை தெரிந்து அதை விட்டு தூரமாக வேண்டிய தேவை அவனுக்கு கடப்பாடு இருக்கிறது. ஆகவே அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட வரக்கூடிய அந்த செய்தி, இந்த தவறுகளினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் மனிதனை நாசத்தின் பக்கம், அழிவின் பக்கம், அசிங்கத்தின் பக்கம், கேவலமான நிலைமைகளின் பக்கம் மனிதனை கொண்டு செல்லும் என்று இமாம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே முதலாவதாக இமாம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய மனிதனுடைய உள்ளம் படைத்தவனை விட்டு தொடர்பற்றதாக இருக்கும் பொழுது முதலாவது பாவமாக மனிதன் செய்ய வருகிறான். அதனுடைய முடிவாக, அதனுடைய தீர்ச்சையாக, கடைசி நிலைமையாக மனிதனுக்கு வரக்கூடியது தான் இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இவன் குஃப்ரின் பக்கமும் ஷிர்கின் பக்கமும் கொண்டு செல்லப்படுவான், இறை நிராகரிப்பாளனாக மாறிவிடுவான். என்ன காரணம்? அல்லாஹுடைய தொடர்பை விட்டும் இறைவனுடைய தொடர்பை விட்டும் மனிதனுடைய உள்ளம் தூரமாக இருக்கிறது. இதனால் மனிதன் தவறு செய்கிறான். இரண்டாவது இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மனிதன் தண்ட கோபத்துக்கு கட்டுப்படுவதன் மூலமாக தவறு செய்கிறார். அப்ப கோபம் என்பது பொதுவாக மனிதனுடைய இயல்பாக்கத்திலே அல்லாஹு தஆலா மனிதனுக்கு வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், கோபம் வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இமாம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இந்த கோபத்துக்கு ஒரு மனிதன் கட்டுப்படுவானாக இருந்தால் இதனுடைய விபரீதம் விளைவு எப்படியாக இருக்கும் என்றால், மனிதன் ஒன்று கொலை செய்வான் அல்லது அநியாயம் செய்வான். இந்த 2 தவறையும் அவன் கடைசியான நிலைமையில இந்த பாவத்துக்கு உட்படுவானாக இருந்தால் இந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்படுவான். மூன்றாவது இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மனிதன் தனது ஆசைக்கும் இச்சைக்கும் கட்டுப்படுவானாக இருந்தால் இவன் தவறு செய்வான். இந்த தவறு அவனை விபச்சாரத்தின் பக்கமும் அதே போன்று மோசமான அசிங்கமான செயல்களின் பக்கமும் மனிதனை கொண்டு செல்லும் என்பதாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார். தவறு பாவம் எந்த அளவுக்கு கண்ட இறை நிராகரிப்பு, அதே போல இணை வைத்தல் வரைக்கும் கொண்டு செல்கிறது. மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே இந்த தவறுகள் செய்கின்றவர்களை பார்த்தால் நானும் நீங்களும் சமுதாயத்தில் இருக்கின்ற இந்த மனிதர்கள் தான் செய்கின்றோம். ஒரு சாரார் நல்லவர்களாக இருக்கின்ற, இன்னொரு சாரார் தவறு பாவம் செய்கின்றார்கள். எனவே இந்த பாவம் செய்பவர்களுடன் தவறு செய்பவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் என்ன? ஒரு அழகான கேள்வி. பொதுவாக இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய விமர்சனங்களும் கதைகளும், எப்போ ஒரு மனிதன் பிழை செய்கிறானோ அவர் குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம், குடும்பத்துக்கு வெளியால் இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், தவறு செய்யும் பொழுது அவரை ஒதுக்கி ஓரங்கட்டி பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாம் ஒரு அழகான வழிகாட்டலை சொல்லி தந்திருக்கிறது. தவறு செய்பவருடைய தவறை வெறுங்கள், தவறு செய்யும் நபரை வெறுக்க வேண்டாம். அது இஸ்லாம் ஒரு அழகான வழிகாட்டலங்களுக்கு தந்திருக்கிறது. ஒரு அழகான கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது, தற்காலத்துடைய இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள், ரிஃப்கன் பில் முஹ்திஈன். தவறு செய்பவர்களுடைய உடன் அந்யோன்யமாக அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் அழகான கருத்துக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அநியாயம் செய்தவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், சூனியம் செய்த அந்த நபரோடு எப்படி நடந்து கொண்டார்கள், நஞ்சூட்டப்பட்ட அந்த பெண்மணியோடு எப்படி நடந்து கொண்டார்கள், அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்த வந்த நபரோடு எப்படி நடந்து கொண்டார்கள்,
அதே போன்று தவறு செய்பவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்பதை இஸ்லாம் அழகாக விரிவாக தெளிவாக சொல்லித் தருகிறது. ஆகவே பொதுவாக எமது சமூகத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் பாவம் செய்கிறார், அநியாயம் செய்கிறார், தவறு செய்கிறார் என்றால் இவர் அவருடைய தவறை மாத்திரம் சுட்டி காட்டுவார். அவரோடு எந்த தொடர்போ, அவரை சரிப்படுத்துவதற்குண்டான வழிகாட்டல்களோ, அவரை சீர்படுத்துவதற்குண்டான வழிகாட்டல்களோ அதை பேச மாட்டார். இவர் விமர்சனப்படுத்துவதிலே முன்னுரிமை அடைந்தவராக இருப்பார். நிச்சயமாக. ஆகவே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது தான் என்னென்றால், தவறு செய்பவர்களை அவர்களை சரிப்படுத்த முடியும், நல்வழியின் பக்கம் அவர்களை கொண்டு வர முடியும். அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய 26 முறைகளை இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த 26 முறைகளையும் தவறு செய்பவருடைய தவறுகளை எப்படி கையாள வேண்டும், எப்படி புத்திமதி சொல்ல வேண்டும், அவர்களுடைய தவறை திருத்தும் பொழுது அவர்கள் இன்னும் தவறு செய்பவர்களாக மாறிவிடக்கூடாது, அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும், இவைகள் அத்தனையுமே இமாம்கள் கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு முக்கியமான விடயம்தான் தவறு செய்பவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட வழிகாட்டல்களில் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறப்பான குணத்தை பற்றி சொல்லும் பொழுது வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணமுடையவராக இருக்கிறீர்கள். அப்போ இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபுகளுடன் தவறு செய்பவர்களுடன் நடந்து கொண்ட அந்த சீரான நடவடிக்கைகள், அவர்களை மாற்றக்கூடிய நடவடிக்கைகள், அந்த நடவடிக்கைகளின் மூலமாக அஸ்ஹாபுகள் தவறுகளை விட்டு சிறந்தவர்களாக நல்லவர்களாக மாறுவதற்கு அது ஒரு பிரதானமான காரணமாக இருந்தது. குர்ஆன் சூசகமாக சுருக்கமாக சொல்லி காட்டுகிறது, வலவ் குந்த ஃபல்லன் கலீலுல் கல்பி, நீங்கள் கடின குணமுடையவராக நீங்கள் நடந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக், இந்த அஸ்ஹாபுகள் உங்களை விட்டு தூரமாக இருப்பார்கள் என்று குர்ஆன் சூசகமாக சொல்லித் தருகிறது. தவறு செய்தவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான வழிகாட்டலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த சீரான வழிகாட்டலை குர்ஆன் எங்களுக்கு படித்து தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணங்களை பிரதிபலிப்பதற்காக வந்த ஒரு உத்தம நபியாக காணப்படுகிறார்கள். அதை பார்த்து தான் பல பேரும் ஆச்சரியப்பட்டிருந்தார்கள். நல்ல பண்புகளை பார்த்து தான் நபி அவர்களை விரும்பினார்கள், இஸ்லாத்தை விரும்பினார்கள். இவ்வாறு எனவே குற்றம் செய்பவர்களுடன் தவறு செய்பவர்களுடன் எவ்வாறு கனிவாக அன்பாக அழகாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மிக தெளிவாக சொன்னீர்கள். நம்மில் எத்தனை பேர் இந்த தவறு செய்பவர்களை பார்த்து நீங்கள் சொன்னதை போல் விமர்சனம் செய்கின்றவர்கள் நாட்சந்தியில் நின்று கொண்டு அவரை நாரடிக்கின்றவர்களாகவே இருக்கின்றார்கள். எனவே அந்த தவறிலிருந்து அவரை எப்படி அழகாக மிக மென்மையாக மெதுவாக அவரை உள்வாங்கி நன்மையின் பக்கம் தவறிலிருந்து மீண்டு எடுக்கலாம் என்று பார்ப்பதை விட விமர்சனம் செய்கின்றவர்கள் தான் இருக்கின்றார்கள். இந்த விமர்சனம் செய்கின்றவர்களை நாட்சந்தியிலிருந்து 4 பேருக்கு மத்தியில் ஒருவருடைய மானத்தை வாங்குபவரை பற்றி இஸ்லாமிய பார்வை என்ன? ஒரு அழகான கேள்வி. ஒருவர் முதலாவது யோசிக்க வேண்டிய ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்த நினைக்கிறேன். ஒருவர் அவருடைய ஃபோனில் ஆப்பில் ஜிபிஎஸ்ஸை போட்டு அவர் என்ன செய்கிறார், ஒரு பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ இங்கிருந்து உதாரணத்துக்கு அவர் கண்டிக்கு போகணும், கண்டி மட்டும் லொக்கேஷனை கொடுத்துருக்கிறார். வாகனம் என்ன செய்துண்டா போயிட்டு கொண்டிருக்குது. போகும் பொழுது இவர் வலது பக்கம் போக வேண்டியவர் ரைட் சைட் போட வேண்டியவர் லெஃப்ட் பக்கம் போட்டுட்டார். இந்த ஜிபிஎஸ் இவர் செய்த பிழைக்காக வேண்டி இவர் என்ன செய்யாது, தூரமாக்காது. நீங்கள் என்னோட சரியாக நடக்கலை, எங்களோட உறவை முறிச்சு கொள்வோம், நீங்கள் ஓரமாக இருங்க என்றும் சொல்லாது. நீங்கள் இன்னும் முன்னால் போயிட்டு இந்த வேயால் போனீங்கன்னா திரும்ப உங்களுக்கு போக வேண்டிய இடத்தை அடைஞ்சு கொள்ளலாம் என்று அந்த ஆப்ஸ் ஜிபிஎஸ் அவருக்கு வழிகாட்டுது. அதனால் இந்த இடத்துல முக்கியமாக விளங்கணும், நாங்கள் விமர்சனப்படுத்தவர்கள் இருக்கிறாங்க தானே, சில வேளைகளில் அதே தவிர அவர்கள் சமூகத்தில் செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்படலாம். இப்போ வட்டி எடுக்கிற ஒரு நபரை பார்த்து நாங்கள் விமர்சனப்படுத்துகிறோம், கேவலப்படுத்துகிறோம். ஆனால் அவர் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதினால் அந்த ஹராத் அவர் செய்கிறார், அந்த தவறை செய்கிறார். அந்த தவறை நாங்கள் சரிப்படுத்தாமல் சரியான வழிகாட்டலை கொடுக்காம
நாங்கள் விமர்சனம் மட்டும் படுத்தினா சில வேளையில் ஒரு காலத்தில் அதே பிழையை அதே தவற நாங்கள் செய்ய வேண்டிய நிலைமை வரக்கூடிய ஆளாத்துகளும் இருக்குது மனிதன். அதனால் மனிதன் விமர்சனப்படுத்துவதை விட தவறுகளை சரிப்படுத்தி திருத்தி சரியான வழிகாட்டலை கொடுக்கிறது அவருடைய பொறுப்பும் கடமையுமாக இருக்குது. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபுகளிடத்தில் எப்பையும் அவர்களுடைய சீரான வழிகாட்டல்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் பல ஹதீஸ்களை பல சீராக்களில் பல வரலாறுகளை பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபுகள் தவறுகள் செய்யும் பொழுது அவர்களோடு நடந்து கொண்ட நடவடிக்கைகள், அதே போன்று சிறார்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட நடவடிக்கைகள், இப்படியாக வரலாறு எங்களுக்கு அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய நல்ல, நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது போல ரிஃப்கன் பில் முஹ்திஈன், தவறு செய்பவர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறார்கள். ஆகவே விமர்சனங்களை விடுவோம், தவறு செய்தவருடைய தவறை வெறுக்காமல், தவறு செய்த நபரை வெறுக்காமல் அவருடைய தவறை வெறுத்து அவருக்கு சரியான வழிகாட்ட வேண்டிய தேவையும் கடமையும் கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக ஷேக் அவர்களே, நீங்கள் சொன்னதைப் போல் தவறை நாங்கள் விமர்சனம் செய்வதன் மூலமாக தவறு செய்தவரை அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான். ஆனால் விமர்சனம் செய்திருப்பவரை, இனி தவறு சுட்டிக்காட்டியவர் பாதிக்கப்பட்டவர் மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான். எனவே ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தாலும் அது மென்மையாக எவ்வாறு சொல்ல முடியுமோ அந்த அழகான முறையில் ஒரு விடயத்தை சொல்கின்ற பொழுதுதான் எந்த விடயமாக இருந்தாலும் அதில் அந்த விடயத்திலிருந்து மீண்டு ஒரு நல்ல ஒரு விடயத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு தான் பாவத்திலிருந்தும் ஒரு மனிதன் மீட்சி பெறக்கூடியவனாக இருக்கின்றான். ஷேக் அவர்களே, தற்காலத்தில் பாவங்கள் பல வகையாக விரிந்து கிடக்கிறது. பாவங்கள் பலரும் பல வகை முறையில் செய்கிறார்கள். பாவம் என்று தெரியாமல் செய்கிறார்கள். இது பாவமாக இருக்குமா? ஆனால் அந்த பாவம் பல வடிவங்களாக, தவறுகள் பல வடிவங்களாக போய் அது பெரியதொரு மாற்றத்தை அல்லது பெரியதொரு தவறை, பெரியதொரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அது அவர் உலகத்தில் வாழுகின்றவர்களுக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. நிச்சயமாக மறுமையில் கூட அவருக்கு ஒரு பிரச்சனையாக அமையும். எனவே தற்காலத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன? இது பற்றி சொல்லுங்கள். பொதுவாக சொல்லப்போனால் பாவத்துடைய, நான் ஆரம்பத்தில் ஓதின குர்ஆன் ஆயத்திலே அல்லாஹு தஆலா என்ன விளங்கப்படுத்துகிறான்? அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. தவறு செய்யக்கூடிய ஒருவர் இந்த ஆயத்தை எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த ஆயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு அவனுக்கு இன்னும் வரவில்லையா? இந்த சிந்தனை மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படும் பொழுது மனிதன் பாவத்தை விட்டும் தவறை விட்டும் தூரமாகி விடுவான். அதோடு சமகாலத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள், காலத்துடைய நமது முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்கள், இதில் இந்த பாவங்களோட சம்பந்தப்பட்ட சில விடயங்களும் அடங்குது. அதனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சமகாலத்தில் பேண வேண்டிய ஒரு 4 முக்கியமான அம்சங்களை நாங்கள் இந்த இடத்துல முன்வைக்கிறோம். ஒன்று, இது ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் 2 விதமான விடயங்களுக்கு எங்களுக்கு முற்படுத்துது. ஒன்று ஒரு முஃமினுடைய அமால், இன்னும் ஒன்று ஒரு முஃமினுடைய அஹ்லாக். இந்த 2ஐயும் தான் சுருக்கமாக ரமலான் எங்களுக்கு ஒரு பாடமாக, ஒரு பயிற்சியாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. அப்போ முதலாவது இந்த நாட்டுடைய நிலைமைகளை வைத்து முஃமின்கள், முஸ்லீம்கள் எங்களுடைய அமால்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கடமையாக, கட்டாயப்பாடில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். 2வது முக்கியமான விஷயம்தான் எங்களுக்கிடையில் ஒத்துமை பேணப்படணும். எங்களுக்கிடையில் ஒத்துமை சீராக்கப்படணும். விமர்சனங்கள், கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள் இவைகளை விட்டு எங்களோட ஒத்துமை பாதுகாக்கப்படணும். 3வது ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விடயம், பெரும் பாவங்களை விட்டு நாங்கள் தூரமாகணும். பெரும் பாவங்களை விட்டு தூரமாக கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக ரமலான் வந்து விட்டால் எல்லாரும் நன்மைகளுடைய விடயத்தில் ஆதரவு வைப்பார்கள், நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஆதரவோடு இருப்பார்கள். ஆகவே ரமலானுடைய காலத்திலேயோ ஏனைய காலங்களிலேயோ பெரும் பாவங்களை விட்டு நாங்கள் தூரமாகணும். 3வது முக்கியமான அம்சம். 4வது முக்கியமான அம்சம், இந்த நாட்டில் மாற்று மத சகோதரர்களோட சகவாழ்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் எமது ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய செயல்பாடுகளும் சிறந்த அஹ்லாக்கை வெளிப்படுத்தக்கூடியதாக, நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் ரமலான்
அமால்களையும் அஹ்லாக்கையும் படித்து தருகிறது. ஆகவே இந்த ரமலானுடைய காலத்தில் மாற்று மத சகோதரர்களோடு எமது அஹ்லாக்கை வெளிப்படுத்தி சீரான அமைப்பிலே நடந்து கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் தற்காலத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஷேக் அவர்கள் நீங்கள் சொன்னதை போல் அந்த ரமலான் மாதம் மிக முக்கியமான மாதம். பண்பாட்டு ரீதியாக ஒழுக்க ரீதியாக நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நாங்கள் அவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், அவற்றையெல்லாம் உள்வாங்கி செயற்படுத்த வேண்டும். இதன் மூலமாக நிச்சயமாக நாங்கள் நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கையை நாங்களும் வாழலாம், எங்களை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் அந்த வாழ்வை கொடுக்கலாம். எனவே இன்றைய நிகழ்வில் நீங்கள் சிரமம் பாராது கலையகம் வந்து இந்த பாவம் தவறு இவற்றையெல்லாம் இவற்றினுடைய விபரீதங்கள் பற்றியெல்லாம் மிக சிறப்பாக நீங்கள் தெரிவித்தமைக்கு கலந்துரையாடியமைக்கு நன்றி ஷேக் அவர்களே. மனிதன் செய்கின்ற தவறுகள் பாவங்கள் இது பற்றி நாங்கள் தெளிவாக இன்றைய ரமலான் வசந்த நிகழ்ச்சியினூடாக பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் மக்தப் பிரிவின் பயிற்சியாளர் மௌலவி ஷேக் அஸ்வர் அலி ஃபாரூக் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளைய தினம் இதே நேரம் இன்ஷா அல்லாஹ் வசந்தத்தின் ரமலான் வசந்த நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். அதுவரைக்கும் பேசியவற்றை சிந்திப்போம். தயாரிப்பாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ஏஎம் அஸ்கர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல் கிதாபி திலாவத்துல் வகியாமு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு شهر الكتاب تلاوة وقيام